தெரியல. பேபி எழுந்ததுக்கு அவ எழுந்தோனே தான் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுருவோம். போய் வாங்கிட்டு ஒரு பிள்ளை எழுப்ப கூடாதுங்க. ஆமாங்க, திருப்பி தூங்க வைக்க முடியாது. தமிழ்ந்த வீடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. பேரை சொல்லி அப்பா அம்மா சாப்பிட்டுறோம். சுச்சி போறீங்களா தங்கம்? எப்படி சூப்பரா ரியாக்ட் பண்றா. நியூ பார்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க வந்து வீட்டுல வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ மூட்ல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா பிறந்து 1 month ஆகுது. எல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நகரவே முடியலங்க. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியில் கமெண்ட் பண்ணாங்க, ப்ரெக்னென்சி வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பாப்பா பிறந்தா தான் நீங்கள் தூங்குறதே கஷ்டம்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. செம்ம ஷிஃப்ட் வைஸாக மெயின்டைன் பண்ணிருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணாத காலையில் ராஜ் தான் பார்க்குறான். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to அப்படியே 6, 7 வரைக்கும் நான் பார்ப்பேன். ராஜ் மார்னிங் பார்ப்பான். அப்புறமா அப்படியே இருக்கா, சரியா சாப்பிட முடியல. ஏய் நைட்டு வந்து ஒரு 12, 1 போலதான் நீ ஹெல்ப் பண்ற. சில டைம் ஹெல்ப் பண்ணுவேன். ஆமா, பிசினஸ் எல்லாம் பண்ணவே முடிய மாட்டேதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. அது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கேக்லாம் கட் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறமா குட்டியா போட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். எல்லாமே பாப்போம். இந்த சோஃபா இருக்குல்ல, இதுதான் என்னோட பெட்ரூம். சோஃபாலயே நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு இவரை இப்படி புடிச்சிக்கிட்டே அப்படியே இருக்கு. அவ்வளவுதான். அவ ஆக்சுவலி அப்படியே படுத்து அது பண்ணதா தூங்குறா. ஏன்னா கொஞ்சம் கோல்டு கிளைமேட், ஜாலியா இருக்கா. ஆமா கோல்டு கிளைமேட்டா இருக்குல்ல, அதனால சத்தம் போட்டாலும் அசையவே மாட்டா. ஆனா கீழே படுக்க வச்சோம்னு வைங்களேன், பண்றா பாருங்க ஒரு அலப்பற முடியல. அது ஆரம்பிச்சுட்டதே ஆனா டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிளைமேட் போட்டதுனால அப்படிதான் இருக்கும் நாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல், நலுங்கு மாவு இதெல்லாம் போட்டு குளிப்பாட்டுறோம். அண்ட் இப்ப ரீசெண்டா அந்த பிரஸ்ட் மில்க் போட்டு லைட்டா இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ரேஷஸ் அதெல்லாம் வராதான். ஆயில் மாஸ் அதெல்லாம் பண்ணி ரெடியா இருக்கா. மேல போய் குளிக்க போறோம். அத குளிப்பாட்ட போறோம். நாங்க குளிச்சு பல நாள் ஆச்சு. பாப்போம். குளிச்சுட்டு பேபி கேர்ள் இஸ் ஸ்லீப்பிங். திருப்பி நானும் குளிச்சுட்டு அதே பிளேஸ்ல சேம் லொகேஷன். இப்படியே இருந்து ஒரு 1 year ஃபுல்லா இங்கதான் வாடகை எடுத்து வச்சிருக்க போறேன் நான். டிஸ்டர்பன்ஸா இருக்கா பாப்பு? இல்லையே, இப்ப எது பண்ணாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமா என்ன வேணா பண்ணலாம். அவள வந்து தூங்கிடுவா. ஆனா இப்ப நான் அவளோட பெட் இருக்கு பாருங்க, அங்க கீழே போட்டேன் நீங்க ஒரு செகண்ட் எழுந்துருவா. அவளை பத்தி தான் பேசுறியா? தெரியும். இது அம்மா சொன்னா திறக்க மாட்டீங்க. அப்ப சொல்லும் தங்க குட்டி தூங்குறீங்களா? அடி தாங்க இருக்கிறீங்களா? அப்ப சிரிச்சீங்களா? அடி தாங்க ஆமாவாய். ஏய் செல்ல பிள்ளை கிணறு தொட்டு பாக்குறியா? தூங்குடி தங்க நீ. சோ பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ராஜ் பாத்தீங்கன்னா கதை படிச்சு தூங்க வைக்கிறான். ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளே ஜிம் அதெல்லாம் வந்து விளையாட வைப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேக் வந்தோன்னு தான் பாத்தீங்கன்னா அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு அவளுக்கு ஒண்ணு வாங்கணும். இந்த கான்ட்ராஸ்ட் கார்டு வாங்கினா பசங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து வாங்கணும். ஆக்சுவலி நல்லா விளையாண்டானா. அப்புறமா அவ வந்துட்டு கதையெல்லாம் முடிச்சு தூங்கி இருந்தோன்னே இதை வச்சு நான் காட்டுறேன். எப்படி சூப்பரா ரியாக்ட் பண்றா. நியூ பார்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க வந்து வீட்டுல வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ மூட்ல வந்து டீத்தர்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டீத்தர் ஃபர்ஸ்ட் இப்போ சவுண்ட் வந்து அவ இப்படின்னா இங்க வந்து இப்படியே திரும்பி பாக்குறா. ஸோ அதுக்கெல்லாம் அது யூஸ் பண்றோம். அண்ட் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எங்களோட மெட்டர்னிட்டி ஷூட்டோட ஆல்பம் வந்துச்சு. காட்டலாமா? ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டா. நல்லா கார்ட்ஸ் விளையாட போறோம். சோ ராஜ் கார்டு காட்டு. அந்த தலைகணி எடுத்துட்டு காட்டுறா.
அப்பதான் அவனுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்றா நீங்க பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலைல இருந்து ஒரு 5-6 வாட்டி நான் பண்ணி பண்ணி பார்த்துட்டு நான். அனிலே என்னடா பாப்பா லைட்டா சுத்துறா பாப்போம். ஸ்வீட்டி அனிலே. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நான் அப்பா ஐயோ தெரியவே தெரியாதுங்க. இது வந்து பண்ணி கொடுத்தாங்க, வந்து போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. வந்து ஷார்ட்ஸ் பை திவ்யா அப்படி சொல்லிட்டு வீட்லயே ஆக்சுவலி எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்தோம். ஸோ அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா குட்டி ஆல்பம் மாதிரி ஒரு மெமரியா தான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னு நான் இதுக்கு ஓபன் பண்ண மாட்டேங்கிறான் பாருங்க. நான் அழகா இருப்பேன் அதுல. ஆமா அழகா இருக்காங்க பாருங்க. ஓகே பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பேக் ட்ராப்லாம் வீட்லயே செட் பண்ணி எடுத்தோம். ட்ராப்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் டப்பு டப்புன்னு காட்டு. எப்படி காட்டுறது? ஓகே, சோ அது ஓகே இருக்கு. அப்படி காட்டு. சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு நான் அழகழகா வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். லேடி கெட்டப்ல நான் உன்னோட ரொம்ப அழகா இருக்கேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் லுக். ஆமா செல்ல பிள்ளை அனிலே அனிலே அனில் வேணாம்மா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு பாப்பா அழுதுலேருந்து. ஸோ ராஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் யாரை கட்டிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஆல்மோஸ்ட் வந்துச்சான். ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. ஸோ இதுதான் பாப்பா பார்த்தீங்கன்னா பாப்பாவோட 1 month பர்த்டே ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஏய் காட்டுறா, ட்ரெஸ்ஸை காட்டுறா. ஆல்ரெடி இது பாத்துருப்பீங்களா? இல்லல பாத்துருப்பாங்க. பட் ஆனா இது எங்க அண்ணி வந்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுதான் இருக்கிறதுல குட்டி ட்ரெஸ் வேற. சரி இதுதான் பாப்பாக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம். அவ நல்லா தூங்குறா. இப்ப எடுக்கிறதுனே தெரியல. பேபி எழுந்ததுக்கு அவ எழுந்தோடனே தான் அதுக்கு நம்ம சாப்பிட்டுருவான். போய் வாங்கிட்டு ஒரு பிள்ளை எழுப்ப கூடாதுங்க. ஆமாங்க, திருப்பி தூங்க முடியாது. புட்டை வாங்கி வந்தாச்சு. ஆமா இது என்ன கேக்கு தாண்டி மத்ததெல்லாம் இருக்கு? எனக்கா? நான் கூட சவுண்டு ஏன்டா இவ்வளவு வெறி பிடிச்சி போய் பிச்சுட்டு இருக்க? பசிக்கிற டைம்ல அவன் டேப்பை போட்டு அப்படி இப்படின்னு ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப சாப்பாடு பார்த்து எவ்வளவு நாள் சொல்லணும் நான் என்னத்த சொல்ல. ஆக்சுவலி சரியா சாப்பிடறதே இல்ல, தூக்கம் இல்ல. நான் சாப்பிடுறது மதியம் 2 மணி ஆயிடும். அப்புறம் பெருக்கிறது, கொல்றது, பாத்திரம் கழுவுறது, எக்கச்சக்க வேலை. பாவம் மனுஷன். செல்லக்குட்டி. ஓகே, செல்ல பிள்ளை பார்த்தீங்கன்னா எழுந்துட்டா. ஸ்டார்ஃபிஷ் ஸ்டார்ஃபிஷ் starfish starfish starfish. Yeah, next answer monkey 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 monkey. Yeah, good. Elephant, 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 elephant. See, ant, 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 ant. Very good. பாக்குறீங்களா தங்கம்? பென்குயின். பிடிக்கல. ரெஸ்ட். Penguin. 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 பென்குயின் அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சாம். Penguin. டக்கு குட்டி. Duck. 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 Very good. See? Tree. Tree. Wow. Very good. Fish. Fish. Fish.
bird, 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 bird. Apa tanggang? பாப்பா காலை குடைத்து வரும் நாய்தான் அடிப்பாரு. அடி மனிதருக்கு நம் பாரதியார் கவிதைகளா? ஆமா. வண்டியிலுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு. பாப்பா மோதி மிதித்து வீடு பாப்பா அமிழ்ந்து வீடு பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு அவளை காம் பண்ணி இப்பதான் பாத்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் மந்த் பர்த்டே ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஓகே, அச்சோ அழகா இருக்கீங்களே. அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா இது? ஆமாவா? வீடே பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கமா தான் இருக்கும், ஏன்னா பெருசா கிளீன் பண்ண முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வாங்கின கேக்லாம் நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கேக், ப்ளூபெர்ரி கேக். ஓகே, என்னடி 1 2 3 சொல்லு. 1 2 3. ஹேப்பி பர்த்டே. ஓகேவா? ஓகேடா. இது எதுவும் பண்ண மாட்டான், அமைதியா இருக்கா. வா நல்லா படி. தலையை கே பாப்பா கண்ணத்துல கை வச்சிருக்கா. என்ன தகாச்சு சோகமா இருக்க? வெரி டிஸ்டர்பன்ஸ். ஏன் தங்கம்? 1 year birthday வெறும் இந்த Dress மட்டும் தான். Dress போட்டிருக்கோம். குட்டி பிள்ளைக்கு குட்டி ப்ளூபெர்ரி கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிடிக்கலையா தங்கத்துக்கு? நல்லா இருக்கமா? பாரு உன் ட்ரெஸ்ல மேட்ச் ஆகுது. நீ ரெயின்போல எது வேணா மேட்ச் ஆகுவ நீ. ஸோ இதுவும் உனக்கு மேட்ச் ஆகுது. உன் பேரை சொல்லி அப்பா அம்மா சாப்பிட்டுறோம். சுச்சி போறீங்களா தங்கம்? அவளை எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கா. நார்மல் தான்டா. அழகா செல்ல குட்டி அங்க பாருங்க. சே ஹாப்பி பர்த்டே. ஆமா, நெக்ஸ்ட் பர்த்டே இன்னும் நல்லா பண்ணுவோம். தூக்கம் வருது தங்கம், தூங்கலாமா?